அண்மை செய்தி. பெரம்பூர் தொகுதியில் கூடுதல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார் விஜய். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? விஜயின் பெரம்பூர் வேட்புமனுவிற்கான கூடுதல் பிரமாண பத்திரமானது அவரது வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பெரம்பூர் வேட்புமனு ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி தாக்கல் செய்திருந்தார். இந்த வேட்புமனுவில் 2025ஆம் ஆண்டு அவர் மீது பதியப்பட்ட வழக்கு விவரங்கள் தொடர்பாக அதில் குறிப்பிடாமல் தன் மீது எந்த குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை என்று குறிப்பிட்டு இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் திருச்சியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அந்த 2025ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் தகவலை குறிப்பிட்டு அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். திருச்சியில் அந்த தகவலை குறிப்பிட்டு பெரம்பூரில் குறிப்பிடாமல் இருந்தது சர்ச்சையாகிய நிலையில தான் தற்பொழுது அந்த தகவலை இவங்க பெரம்பூர் வேட்புமனுவில் கூடுதல் பிரமாண பத்திரமாக தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் மதுரை வழக்கு மற்றும் கொளத்தூரில் அவர் மீது அந்த ரோட் ஷோ சென்றதாக வழக்குகள் பதியப்பட்டிருந்தது. 2 வழக்குகள் தொடர்பாக தன் மீது வழக்கு இருப்பதாக திருச்சியில் வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த இரண்டும் தற்பொழுது பெரம்பூரிலும் கூடுதல் பிரமாண பத்திரமாக வேட்புமனுவில் விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே பெரம்பூரில் வேட்புமனுவை கடந்த 30ஆம் தேதி தாக்கல் செய்திருந்த நிலையில அப்போது இந்த விவரங்களை குறிப்பிடாமல் தாக்கல் செய்துவிட்டு வந்தார். ஆனால் தற்பொழுது இந்த 2 வழக்குகளையும் சேர்த்து விஜய் கூடுதல் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருக்கிறார்.